பேச நினைப்பதெல்லாம். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுறா இந்த உலகத்துலேயே? இந்த பூசாரிங்கிற ஆள் எப்போ உருவானோ வந்தான். ஏன்னா அவர் தான் வந்து டைரெக்டாக கடவுளோட அவருக்கு இந்த உங்கள் மெசேஜை வந்து உங்கள் கோரிக்கையை அவர்கிட்ட சொல்லணும். அவர் வந்து அதை வந்து அவர் ஒரு தனி பாஷையில் மேலே இருக்கிற கடவுளுக்கு சொல்லுவார். ஏன் மேலேன்னு சொல்கிறோம்? மேலே கீழே ஏதாவது இருக்கா இந்த பிரபஞ்சத்தில்? நாம் வந்து இப்போ வந்து இப்படி மேலே கையை காட்டுறோம், பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் அப்புறம் நைட்டில் ஒன்று அப்போ கீழேன்னு இருக்கும். அப்போவும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மேலே தான் சொல்ல போகிறோம். இப்போ மேலே கீழேன்னு ஒன்றும் கிடையாது. எங்கே நிற்கிறோங்கிறத பொறுத்தா இருக்குது. பூமி உருண்டையாக தான் சுற்றிகிட்டே தான் இருக்குது. அதே போல் நாள் கிழமைன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு ரவுண்டு அடித்தா திங்கக்கிழமை, இன்னொரு ரவுண்டு அடித்தா செவ்வாய்க்கிழமை, இன்னொரு ரவுண்டு அடித்தா புதன்கிழமை. அப்படி தானே 365 ரவுண்டு அடிச்சிச்சுன்னா ஒரு வருஷம், அவ்வளோதான். இதில் நல்ல நாள் கெட்ட நாள் எது இருக்கா? இதெல்லாம் நம்ம மனுஷங்க உருவாக்கிட்டது தான். இதெல்லாம் வந்து நமக்கு சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதற்கான நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டியது அவசியம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆவேசமான முழக்கங்கள்லாம் இப்போ கேட்கலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்டிருக்கோம். உலகத்தின் ஆதி மொழி தமிழ், ஆதி மனிதன் தமிழன் என்று அன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் தம்பி சீமான் போன்றவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட்டு வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நம்ம சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இலங்கைக்கு தெற்கே நிலப்பரப்பு இருந்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சயின்ஸ் சொல்லுது. ஆனால் இலங்கைக்கு தெற்கே தான் லெமூரியா கண்டம் இருந்தது, குமரி கண்டம் இருந்தது. அதை தான் சிலப்பதிகாரத்தில் அதனுடைய பாயிரம், அதாவது ஃபோர்வேர்டுன்னு சொல்லுவாங்க. பாயிரம்னா முன்னுரை. அதில் ஒரு பாடல் வரி வருது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ளன்னு ஒரு வரி இருக்குது. இதை தான் வச்சுக்கிட்டு அங்கே குமரி கொண்டம்னு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஜியாகிரபிக்கலாக வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறது இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜியாகிரபிஸ்ட்டுகள்னு இருக்காங்கல்ல, புவியியல் அறிஞர்கள், அவங்க கடலுக்குள்ளே போய் பார்த்துட்டாங்க. இலங்கைக்கு தெற்கே லேண்ட் மாஸ் இருந்ததற்கான அடையாளம் இல்லை. நாம் இந்தியாங்கிற இந்த நிலப்பரப்பே வந்து இந்த இடத்துலையே இருக்கலை. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அது ஆப்பிரிக்கா கண்டத்தோடு சேர்ந்து ஒட்டி இருந்தது. நம்முடைய பூமிக்கு கீழே வந்து டெக்டோனியம் பிளேட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம். டெக்டோனியம் பிளேட்டுங்கிறது கீழே இருக்குது, அது மிதந்துக்கிட்டு இருக்குது. நடுவில், பூமிக்கு நடுவில் வந்து அக்னி குழம்பு இருக்குது. அதுக்கு மேலே இதெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிளேட்டுகளில் வந்து ஒரு 8 பிளேட் இருக்குது மொத்தத்தில் உலகமே. இந்த 8 பிளேட்டுக்கு மேலே தான் இந்த மலைகள், கடல்கள், கட்டடங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பிளேட்டுகள் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கிறதுனால முன்னாடி எல்லா பிளேட்டும் ஒன்றா இருந்துச்சு. ஆப்பிரிக்கா கண்டத்தோடு சேர்ந்து தான் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்படி வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவின் பிளேட்டும் மடகாஸ்கருங்கிற தீவு ரெண்டும் ஒன்றா கிளம்பி மடகாஸ்கரை பாதியிலே விட்டுட்டு இந்தியா வந்து ஆசியா கண்டத்தோடு போய் முட்டிருச்சு டம்முன்னு. இங்கிருந்து வேகமாக வந்து ஆசியா பிளேட்டில் முட்டினதுனால 2 முட்டும்போது என்ன ஆகுது? நடுவில் உள்ள மண் வந்து மேடு உயர்ந்துருது. அந்த மண் மேடு தான் இமயமலை. நாங்கள் காலேஜில் படிக்கிறப்பெல்லாம் சேரன் செங்குட்டுவன் வடக்கே சென்றான், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், கனகவசீரை தோற்கடித்தான், இமயமலை சென்று இமயத்தில் கல்லெடுத்து கனகவசீர் தலையில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே கண்ணகிக்கு சிலை வடித்தான் அப்படின்னு பேசுவாங்க மேடையில். நான் அதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகி சரி போய் இமயமலையை பார்த்துறோன்னு சொல்லி இந்தியன் ஆர்மியில் போய் சேர்ந்தேன். இந்தியன் ஆர்மியில் 1974 சேர்ந்து எனக்கு முதல்ல போஸ்டிங்கே வந்து சைனா பார்டரில் போட்டாங்க. ட்ரைனிங் நாக்பூரில் ட்ரைனிங் முடிச்சுட்டு நேராக சிலிகுரியில் போய் கல்கத்தாவுக்கு தாண்டி சிலிகுரி போய் இறங்கி அங்கேருந்து மிலிட்ரி ட்ராக்கில் போய் அப்புறம் அங்கேருந்து குதிரை மேலே ஏறி போய் 12,000 அடி உயரத்தில் இப்போ இறங்கின உடனே அங்கே இருக்கிற கல்லை தம்பி மிதித்தேன். ஏன்? அதான் நம்ம சேரன் செங்குட்டுவன் கொண்டு வந்த கல் இல்லையா? அங்கே போய் மிதித்தோடனே அதை வந்து பொறுன்னு நொறுங்கிருச்சு. அப்புறம் இன்னொரு கல்லை மிதிச்சு அதுவும் நொறுங்கிருச்சு. மிதிக்கிற கல் புறம் நொறுங்குது. அங்கே இருந்த ஒரு கூர்க்கா நண்பர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை உனக்கு, வந்திருந்து கல்லை மிதிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இல்லை, இங்கேருந்து கல் கொண்டு போய் தான் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை வடிச்சாருன்னு நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னா. நீ என்ன லூஸா அப்படின்னா? அவன் என்னைய லூசுன்னு சொல்கிறான். இந்த கதையை சொல்கிறான். என்னன்னா இமயமலையில் அவங்க சொல்கிறான், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மி வாங்கணும்னா கூட நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கி போய் சிலிகுரியில் போய் தான் வாங்கிட்டு வருவோம். சிலிகுரிக்கு கல்கத்தாருந்து வருது. இமயமலையில் இருக்கிற கல்லை வச்சு ஒரு சின்ன அம்மி குழவி கூட செய்ய முடியாது. ஏன்னா இமயமலை ரொம்ப இளமையான மலை. ஏன்னா அது 2 மோதிரனால உருவான மண்மேடு தானே அது. இன்றைக்கும் வந்து அந்த இமயமலைக்கு மேலே கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது. மலைக்கு மேலே கடல்வாழ் உயிரினங்கள் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா, இந்த இங்கேருந்து போச்சல இந்தியா லேண்டு மாஸ்
அப்போ வந்து டெத்திஸ்ன்னு ஒரு கடல், அந்த டெத்திஸ் கடலை தாண்டி தான் வருது. அது போய் அப்படி முட்டும் போது அந்த தண்ணியோடு சேர்த்து போனதோடு சேர்த்து வந்த உயிரினங்கள் இன்னும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி நிறையா வந்து உதாரணம் சொல்லலாம். நிறைய நீங்கள் கூகுளில் கூட பார்க்கலாம், யூடியூப்லேயும் நிறையா சிஜியெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. எப்படி இங்கேருந்து பிரிஞ்சு போய் அது முட்டி இமயமலைங்கிறது எப்படி உருவாச்சுன்னு இன்னும் முட்டிகிட்டு தான் இருக்குது. இன்னும் வந்து இந்தியா வந்து வடக்கு நோக்கி போயிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த ஆசியன் பிளேட்டில் முட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் இமயமலை இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகுது. ஏன் உலகத்திலே பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரமாக இருக்குன்னா இன்னும் முட்டிக்கிட்டே இருக்கனால அது வளரும் சிகரமாக இருக்காது. முட்டுதல் தொடர்ந்து இருக்கிறதுனால தான் சீனாவிலெல்லாம் இன்றைக்கும் வந்து பூகம்பம் டெய்லி இருக்குது. ரெக்டர் அளவுக்கு கம்மியாக இருக்கலாம். டெல்லி பகுதி, சீனாவுடைய முழு பகுதியும் வந்து பூகம்பங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம போய் முட்டிக்கிட்டே இருக்குது நம்முடைய லேண்ட் மாஸ். இப்போ சுனாமி வந்துச்சு இல்லையா சமீபத்தில், அந்த சுனாமி எப்படி வந்துச்சுன்னா அந்த 2 பிளேட்டு வந்து இடிச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு கட்ட டக்குன்னு ஒன்று கீழே போயிடும். இப்படி கீழே போய் தண்ணி பூரா உள்ளே போயிடும். இப்போ கடல் உள்வாங்கிருச்சோமோ நம்ம, அது அப்புறம் திரும்ப சரியாகும், திரும்ப தண்ணி மேலே வரும். இதனால் வந்து சுனாமிங்கிறது ஏற்படுது. இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படையான இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் புத்தகங்களை வாசிக்கணும். ஒரு கேள்வி வந்து பல கேள்விகளை நோக்கி நம்ம அழைத்து செல்லும். இப்போ ஒரு புறாவை வந்து நம்ம அனுப்பினோம்னா அது போயிட்டு திரும்பி வரும்போது கூட ஒரு 10 புறாவை கூட்டிகிட்டு வரும். அதே போல தான் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்குள் பல கேள்விகளை கிளப்பி இன்னும் பல புத்தகங்களை நோக்கி நம்ம அழைத்து செல்லும். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி அவ்வளோ இருக்குது. நாலெட்ஜுக்காக மட்டும் புத்தகம் வாசிக்கிறது இல்லை, நம்முடைய உணர்வுகளை செழுமைப்படுத்திக் கொள்ளவும் நம் கதைகளை வாசிப்பது ரொம்ப அவசியம். இங்கே தமிழில் சிறுகதை தோன்றிய போதே முதல் சிறுகதை என்று சொல்லப்படுவது வாவேசு ஐயர் என்கிற ஒருவருடைய குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற கதையை தான் சொல்லுவாங்க. அந்த கதையை வந்து ஒரு குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் கதை சொல்லும். ஏன்னா அது ரொம்ப நாள் பார்க்க போனால் நான் மரம்தான், என் காலத்தில் நான் எவ்வளவோ பார்த்து விட்டேன்னு கதை ஆரம்பிக்கும். மரம் தான் கதை சொல்லுது. நீங்கள் அவங்க திரைப்படத்தில் மனுஷங்களை தான் கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எது வேணால் கதை சொல்லலாம். அதுக்கான நிறைய முன்னுதாரணங்கள் நம்முடைய கதை வரலாற்றில் இருக்கிறது. மரம் கதை சொல்லும். நான் ஒரு கதை எழுதியிருக்கேன், அது வந்து வாள் கதை சொல்லும். ஒரு வாள், என்னுடைய வாள் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆங்கிலேயருடைய படையை எதிர்த்து போராடுவாங்க. அப்போ வந்து அந்த வாள் போராடி இருக்கு. அந்த வாள் தான் இப்போ இங்கே சும்மா கிடக்கு வீட்டில். அந்த வாள் தான் இப்போ கதை சொல்லுதுன்னு அந்த கதையை சொல்லியிருப்பேன். ஒரு வரலாற்றை சொல்வதற்கு மனிதர்கள் என்பவர்களுக்கு குறுகிய காலம் தான் இருக்குது. பொருட்கள் வந்து சில பொருட்கள் நீண்ட காலம் இருக்கும். சுந்தர ராமசாமின்னு ஒரு பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் இருக்கார். அவருடைய நாவல் வந்து புளிய மரத்தின் கதைன்னு ஒன்று. ஒரு புளிய மரம் கதை சொல்லும். அது அந்த பகுதியினுடைய மொத்த கலாச்சார வரலாற்றையும் அந்த மரமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போல் நிறைய உத்திகளை நீங்கள் கதைகளை வாசிப்பதன் மூலமாக எந்த மாதிரி கதை சொல்லலாம், எங்கிருந்து கதையை ஆரம்பிப்பது, எங்கே முடிப்பது, இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்வதற்கு கதைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். 7 கண்டங்கள்லையும் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுக்கிறாங்க. எடுத்தால் இடது கையில் குழந்தையோடு தாய்மார்களுடைய எலும்புக்கூடு நிறைய கிடைக்குது. எல்லா கண்டங்களையும் ஒன்று போல் இடது கையில் தான் குழந்தைகள் வச்சுருக்காங்க. இது ஏங்கிறது விஞ்ஞானிகளுக்கு புரியல. அப்புறம் தான் இந்த வலது கை பழக்கமும் இதையும் லிங்க் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வேட்டையாடி திரிந்த காலத்தில் வேட்டைக்கு போன பெண்கள் இடது கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு வலது கையால் சிறிய விலங்குகளை வேட்டையாடினார்கள், பழங்களை பறித்தார்கள், இறை தேடக்கூடிய வேலையை செய்தார்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இடது கையில் குழந்தைய வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அப்புறம் விடை தேடினாங்க. இப்போ பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து அம்மாக்கள் தாலாட்டு பாடுவாங்கல்ல, ஏன் பாடுறாங்க? சூப்பர் சிங்கரில் போய் பாடுங்கிறதுக்காகவா? நிச்சயமாக இல்லை. அவங்க குழந்தைகள் எப்போ வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அம்மா பக்கத்தில் இருக்காங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்க குழந்தைங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து தொட்டிலில் போட்ட உடனே குழந்தைக்கு விட்டு தான் தெரியும், சோறு தான் தெரியும், கூரை தான் தெரியும், பக்கத்தில் அம்மா இருக்கான்னு தெரியாது. ஆகவே அம்மா பாட்டு பாடுறான்னு அம்மா பக்கத்தில் இருக்கான்னு வாய்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு குழந்தை நிம்மதியாக தூங்கும். அதுதான் தாலாட்டு பாடணும் கூட அவசியம் இல்லை. சனியனே தூங்கி தொலை, உங்கள் அப்பா தான் என்னை கொடுமைப்படுத்துகிறான், நீமா பண்ணுறேன்னு சொன்னால் கூட போதும். ஏதோ ஒரு வாய்ஸ், அம்மாவுடைய வாய்ஸ் கேட்டால் போதும். ஆனால் வேட்டையாடி திறந்த அந்த காலத்தில் மொழியே கண்டுபிடிக்கப்படவில்லை, குரல் நான்கள் புரியவில்லை, அதனால் மொழி வரலை. அப்போ அந்த தாய் எப்படி தான் பக்கத்தில் இருக்காங்கிற சொல்லியிருப்பா குழந்தைக்குன்னா, இடது கையில் குழந்தையை சேர்த்து அணைத்து கொண்டு அந்த குழந்தையுடைய காது தாயினுடைய இதய துடிப்பை கேட்கும்படியாக இறுக அணைத்து கொண்டால் இந்த லேப்டாப்ங்கிறது தான் தாலாட்டாக இருந்திருக்கு. அந்த தாய் அப்படி சொன்ன தாலாட்டு தான் அந்த இடது கையில் குழந்தைய வச்சுக்கிட்டது. ஆகவே வலது கை ஃப்ரீயாக இருந்ததுனால இதை யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து அப்படியே பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி
பெண்கள் வந்து வேட்டைக்கு போக முடியாமல் பிரசவ காலங்களில் குகைகளில் இருந்தபோது துப்பிய விதைகள் முளைப்பதை பார்த்து தான் விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள். அதே போல் காடுகளிலே திரிந்த காலங்களிலே பெண்கள் மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பருவங்களில் இயற்கையாக காட்டிலே பறந்து வரக்கூடிய பஞ்சு போன்ற பொருட்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வசதியாக இல்லை, கன்வீனியண்ட்டாக இல்லை. ஆகவே அவர்கள் நெசவை கண்டுபிடித்தார்கள், துணியை கண்டுபிடித்தாங்க. தங்களுடைய உடல் தேவையின் காரணமாகத்தான் பெண்கள் நெசவை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்டிவாக உருப்படியாக அந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் பெண்கள். அப்போ தான் நான் ஹிஸ்ட்ரியில் வாசிட்டே வரும்பொழுது இப்போ நம்மளால் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்த்தா அவன் சும்மா சுற்றிட்டே தெரிஞ்சிருக்கான், காலம் பூராமே சுற்றிட்டே தெரிஞ்சிருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அதான் நடக்குது. அப்போ உருப்படியான வேலைகளை செய்தவர்கள் நாம் என்ற பெருமிதம் பெண்களுக்கு இருக்கிறதா இன்றைக்கு என்றால் இது இல்லை. நான் பொம்பளை பிள்ளை நான் என்ன சார் செய்வேன்னு தங்களை சுருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் தான் நம்முடைய சமூகம் அவர்களை வைத்திருக்கிறது. எல்லா மதங்களும் எல்லா சாதிகளுமே பெண்களுக்கு எதிரானவை. அதை கேட்டால் தனியாக கேட்டால் நான் விவரமாக பேச முடியும். எல்லா ஜாதி மதங்களுமே பெண்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஆகவே வரலாற்றை நாம் வாசிப்பது என்பது இன்றைக்கு நாம் இருக்கின்ற இருப்பு சரியல்ல என்பதை புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு ரொம்ப அவசியம். இல்லைன்னா நமக்கு பெற்றோர்கள் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதான் சரின்னு நம்பிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த சமூகத்தில் எதெல்லாம் இன்றைக்கி இருக்கோ நடைமுறையில் அதெல்லாம் சரி என்று நம்புவோம். இது எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. சரியில்லாமல் இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டால் தான் நம்ம சரி பண்ணுவோம். சரியாக தான் இருக்க நினச்சோம்னா சரி பண்ண மாட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சயின்ஸ் மேகசினில் என்கிட்ட ஒரு தொடர் கட்டுரை எழுத சொல்லி கேட்டாங்க. சரி, முதல் கட்டுரை அனுப்பி வச்சேன். அது சமைப்பது யாருடைய வேலை அப்படிங்கிற கட்டுரை. அவங்க போன சார் சயின்ஸ் கட்டுரை கேட்டால் நீங்கள் என்ன சார் சமைக்கிறத பற்றி கட்டுரை அனுப்பியிருக்கேன்னு கேட்டாங்க. இது சயின்ஸ் கிடையாது. அப்போ சயின்ஸ்னால் என்ன? சயின்ஸ்னால் என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்குறது தானே. ஒன்றை உற்று பார்ப்பது, ஒரு நிகழ்வை உற்று பார்ப்பது, அதிலிருந்து அதை அனலைஸ் பண்ணுவது, அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவது, அந்த முடிவு சரிதானா என்று மீண்டும் டெஸ்ட் பண்ணுவது, இதுதானே சயின்ஸு. அப்போ இது வந்து லேபரேட்டரியில் மட்டும்தான் நடக்குமா? கிளாஸில் நடக்கலாம், தெருவில் நடக்கலாம், சமூகத்தில் நடக்கலாம். எல்லாமே சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம அறிவியல் பூர்வமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுக்கு வந்து வாசிப்பு ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு தான் என்னை வந்து ஒரு மனிதனாக வளர்த்தது. நான் வந்து கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து புத்தகம் வாசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10,000 புத்தகம் வந்து என்னுடைய அறையில் இருக்குது. அதில் ஒன்றும் பெருமையாக இருந்துச்சு எனக்கு. முன்னாடியெல்லாம் என் வீட்டில் 10,000 புத்தகம் இருக்குன்னு என்னுடைய லைப்ரரியை செல்ஃபி எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன், ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், என் ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ புத்தகம் இல்லை. என் ஒய்ஃபுக்கு தனியாக ரூமே இல்லை. பொதுவாக பெண்களுக்கு அம்மாக்களுக்கெல்லாம் தனியாக ரூமே இருக்காது வீடுகளில். ஆண்கள் தான் பெரிய படிப்பாளியாக வந்து புத்தகத்தை வச்சுட்டு டேபிளில் உட்காந்துட்டு போஸ் கொடுத்து அவன் செத்த பிறகு அந்த ஃபோட்டோ எழுத்தாளர் அப்படி போடுவாங்க. அவர் ஒய்ஃப் என்னன்னா அவங்களுக்கு வந்து வேலையே கிடையாது, அடுப்படையில் தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். அப்போ தான் சமைப்பது யாருடைய வேலைன்னு கட்டுரை நான் எழுதினேன். உண்மையிலே சமைப்பது யாருடைய வேலை? அம்மாவுடைய வேலையா, அப்பாவுடைய வேலையா? உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி? யார் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் யார் பண்ணுறா? யார் வேணால் பண்ணலாம். ஆனால் யார் பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக? அப்பா அம்மா மாற்றி மாற்றி பண்ணுறாங்களா? அது நல்ல குடும்பம். அது அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் வந்து ரொம்ப ரேர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் மொத்த இந்திய சமூகமே எப்படி இருக்குன்னா பெண்களுக்குன்னு சில வேலைகளை ஒதுக்கி வச்சுருக்கு. சட்டிப்பானை கழுவுறது, சமையல் பண்ணுறது, வீடு பெருக்கிறது, வாசல் பெருக்கிறது, சாணியை கரைச்ச வாசல் தொளிக்கிறது, இதெல்லாம் பெண்கள் வேலைன்னு வச்சுருக்கு. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் சோறு பண்ணா தான் பொம்பளைன்னு வச்சுருக்காங்க. குழந்தை பெற்றுக்கொண்டு குழந்தைகளை வளர்ப்பது இதெல்லாமே வந்து பெண்கள் வேலை என்று வச்சுருக்காங்க. அவர் பெரிய ஃபிலிம் டைரக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம். ஆனால் வந்து அவள் தாயாக இருந்தால்தான் அவளுக்கு மரியாதை என்று இந்த சமூகம் சொல்கிறது. தாய்மை அடைவது, குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது அந்த பெண்ணுடைய விருப்பம் என்பதை நம்ம சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய கோர்ட்டில் கேஸெல்லாம் நடந்து தீர்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த ஒரு பெண்ணையும் குழந்தை பெற்றுக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. திருமணம் என்ற பந்தத்தில் வந்த காரணத்துக்காக ஒரு பெண்ணை நீ கட்டாயமாக குழந்தை பெற்றுக்கொள்ள 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பெற்று பேரமேற்றி காட்டணும்னு இந்த கேடுகள் வீட்டில் இருக்கிற கேடுகள் சொல்லிட்டே இருக்கும். சட்டப்படி அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது என்பது இன்றைக்கி நிறையா சட்டங்கள் வந்துருச்சு. அதாவது எல்லா கதையையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாளைக்கு நீங்கள் படம் எடுக்கும் போதும் கூட என்ன விஷயத்தை எந்த ஆடியன்ஸுக்கு போட போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய தயாரிப்பு இருக்கணும். இப்போ கூழாங்கல்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஆஸ்காருக்கு போட்டிக்கு போச்சு தமிழ் படம்.
ஆஸ்கார் போட்டிக்கு சென்ற ஒரே தமிழ் படம் வந்து கூழாங்கல். அந்த பசங்க வந்து அந்த படம் எடுத்திருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை. ஒரு தகப்பனும் மகனும் ஒரு ஊர்லேருந்து கோச்சிட்டு போன அம்மாவை கூப்பிட போவாங்க. அங்கே போய் சேர்றதுக்குள்ளே அவள் பஸ் ஏறி திருப்பி ஊருக்கே போயிருப்பா. அவள் திருப்பி வருவாங்க, காசு இருக்காது. அவள் நடந்தே வருவாங்க, பஸ்ஸில் போய்ட்டு திருப்பி நடந்தே வருவாங்க. இந்த வாக், இதுதான் அந்த கதை, இதுதான் அந்த படமே. அவ்வளோதான். இதற்குள்ளே வந்து ஆண் பெண் பேதம், பெண்கள் படக்கூடிய துயரம், இதெல்லாமே அந்த படத்துக்குள்ளே வந்துடும். அதனால தான் அந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ். இப்போ கூட கேரளாவில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் ஒரு 3 அவார்டு கிடச்சிருக்கு. ஜூரி அவார்டு, அப்புறம் பெஸ்ட் டைரக்டர் அவார்டெல்லாம் கிடச்சிருக்காங்க. ரொம்ப உங்களை விட சின்ன பையன் தான் அந்த பையன், டைரக்டர் பண்ண பையன். ஸோ அதை வந்து அதை எடுத்து அவன் எதுக்கு எடுத்திருக்கான் அப்படின்னா, அவனுடைய சொந்த தங்கைக்கு நேர்ந்த ஒரு துயரத்தை படம் எடுத்திருக்கான். அதை என்னுடைய ஊர் மக்களுக்கு போடணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன்னு சொல்கிறான் அவன். உலகத்திலேயே சிறந்த படம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஊரை பற்றி எடுக்கணும், நம்ம ஊர் மக்களுக்காக எடுக்கணும். அப்போ தான் அது உலகத்தில் சிறந்த படமாக இருக்க முடியும். அப்போ யாருக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். கதையில் அது எழுதுகிற கதையாக இருந்தாலும் சரி, நீங்கள் திரைப்படமாக எடுக்கிற கதையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அடிப்படை ஒன்று தான். கதைக்கும் திரைக்கதைக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்ன என்று எங்களுக்கு ஒரு முறை பாலு மகேந்திரா சார் வந்து சொன்னார். என்னுடைய கதையை அவர் படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் சொன்னார், இதை எடுக்க முடியாது போல் இருக்கப்பா, ரொம்ப கஷ்டம் இந்த கதைன்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு பாவனைகள்னு என்னுடைய ஒரு கதையை தான் அவர் கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா, கதை என்பது வார்த்தைகளால் தொடுக்கப்பட்ட ஒரு பூமாலை. வார்த்தைகள் தான் கதைக்கு அடிப்படை. வார்த்தைகளை வச்சு ஒரு பூமாலை செஞ்சுருக்கோம். அதை கொண்டு போய் ஒரு சினிமா இயக்குநர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன செய்வார்னா, அந்த பூமாலையை ஒரு உதறுவார். அந்த பூவெல்லாம் கீழே உதிர்ந்துடும். அந்த நார் மட்டும்தான் எனக்கு வேணும். ஒரு ஃபிலிம் டைரக்டருக்கு தேவை கதையினுடைய நார் மட்டும்தான். அந்த நாரில் நீங்கள் வார்த்தைகளால் கோர்த்த பூமாலைக்கு பதிலாக விஷுவல்ஸால் கோர்த்த பூமாலையை நான் கட்டுவேன் அப்படி சொல்கிறார். அப்போ திரைக்கதை என்பதற்கு அடிப்படை கதையிலிருந்து தேவை என்பது அதனுடைய நாட்டு மட்டும்தான், நார் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் வந்து கதை எழுதுகிறவங்க வார்த்தைகளால் எழுதிடுவோம். ஆனால் சினிமா எடுக்க போது நீங்கள் வந்து விஷுவலாக தான் சொல்லணும் எல்லாத்தையுமே. இப்போ என்னுடைய கதையை வந்து வெயிலோடு போய் அப்படின்னு ஒரு கதை நான் எழுதினேன். அந்த கதையை தான் சசி வந்து பூ என்று திரைப்படமாக எடுத்தார். என்னுடைய கதையில் இல்லாததெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா அவரால் நான் என் வார்த்தைகளை சொன்னதை விஷுவலாக எப்படி சொல்கிறதுங்கிறதுல ஒரு பெரிய மன போராட்டம் நடக்கும் டைரக்டருக்கு. அது எப்படி காட்சியாக சொல்கிறது? 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒருத்தர் விரும்புகிறாங்க. அப்போனா அதை எப்படி விஷுவலாக கொண்டு வர்றது? மன உணர்வை விஷுவலைஸ் பண்ண முடியுமா? ரொம்ப பெரிய சவாலான கேள்வி அது. 2வது கதை எழுதும்போது நான் மட்டும் தனியாக உட்காந்து எழுதுகிறேன். எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து எழுதுகிறேன். முழு சுதந்திரம் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபில்மாக அதை மாற்றும் பொழுது 100 பேர் இருப்பாங்க, சுற்றி வர இருப்பாங்க. அங்கிட்ட அளவு கத்திக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்ட் சொல்லணும், கட் சொல்லணும். அதே சமயத்தில் கரெக்டாக வந்து அந்த ஃபீல் வெளியே வர்ற மாதிரி உங்களுடைய கதாபாத்திரங்களை அங்கே நீங்கள் உழவ விடணும். அதை கரெக்டாக ஷூட் பண்ணணும், எந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கு. ஒரு ஃபில்ம் மேக்கிங்கிறது ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க்கு. ஒரு கதை எழுதுறது மாதிரி ஒரு ஒரு ஈஸியான வேலை கிடையாது. இப்போ முழுமையாக நீங்கள் இது பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் யாருக்காக கதை சொல்கிறீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கதையோ சினிமாவோ எதாக இருந்தாலும் 4 கேள்வி முக்கியமான கேள்வி நான் சொல்வேன். எதை எழுதுவது அல்லது எதை சொல்வது திரைப்படத்தின் மூலம், எப்படி சொல்வது, யாருக்காக சொல்வது, யாராக இருந்து சொல்வது. இந்த 4 கேள்வி முக்கியமானது. எதை எழுதுவது, அதுதான் வந்து கண்டென்ட்டு. எதை எழுத போகிறோம், எதை கதையாக சொல்ல போகிறோன்னு. நான் முதல்ல எழுதிய ஒரு கதை வந்து எங்கள் ஊர் பக்கம், எங்கள் ஊர் வந்து கோவில்பட்டி, எல்லாம் சிவகாசி கோவில்பட்டி பக்கம் தீப்பெட்டி ஒட்டுறது, பட்டாசு தயாரிப்பு, இந்த வேலை தான் நிறைய நடக்கும். குழந்தைகளோடு செய்வாங்க அதை. அப்போ வந்து சாயங்காலம் வந்து எங்கள் தெருக்களில் வந்து இந்த மிட்டாய் வண்டி வரும். நிறைய பண்டங்கள்லாம் வச்சு சுற்றி வர கண்ணாடியை அடைச்சிருக்கோம். தள்ளு வண்டி தள்ளிகிட்டே வராங்க, 9 மணி அடிச்சுட்டே வரும். அப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு காசெல்லாம் இருக்காது. இப்போ நான் ஒரு நாள் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கிறப்போ. அந்த வண்டி வந்தோடனே தீப்பெட்டி ஒட்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்கள்லாம் அதெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அந்த அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பண்டங்கள் இருக்கும் இல்லையா, கண்ணாடிக்கு வெளியே கூட கை நீட்டி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வந்து பாவனை செஞ்சாங்க அவங்க. ஒரு குழந்தை லட்டு எடுத்து வாயில் போட்டு ஞம் 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 ஞம்னு சொல்லும். இன்னொரு குழந்தை வந்து அல்வாவை எடுத்து வாயில் போட்டு ஞம் ஞம்னு சொல்லும். ஒரு ஞம் ஞம் சத்தம் வந்து தெரு பூரா கேட்டுச்சு. அது ஒரு பெரிய பிஜிஎம் மாதிரி ஆச்சு தெருவுக்கே, ஞம் 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 ஞம். ஆனால் யாருக்குமே சாப்பிடலை, யாருக்குமே காசு இல்லை. அவன் வந்து அந்த வண்டிக்காரர் வந்து ஓடுங்கடா அடித்து விரட்டி விட்டான். ஓடி போயிட்டாங்க. இந்த ஒரு காட்சி வந்து மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு.
இது ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளேயே இருந்தது. அப்புறமா தான் அது கதையை எழுதினேன். அதை தான் பாலு மகேந்திர சார் கேட்டார், இது படமாக எடுக்கணும்பா, ரொம்ப பிரமாதமான படமாக வரும்னு சொன்னார். பட் அப்படியெல்லாம் குழந்தைகளை வச்சு அப்படிலாம் நடித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவரை கைவிட்டார். மன உணர்வுகளை எழுத்தில் வடிப்பது ரொம்ப எளிது. அதுவும் கூட எதை எழுதுவது என்பதுக்கு நமக்கு மனசுக்குள்ளே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒன்றை தான் எடுக்கணும். அருந்ததி ராயின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்கள யாராவது கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு அவங்களுடைய நாவல் வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கின ஒரு நாவல். அவங்க சொல்லுவாங்க, எழுத்தாளர்கள் நினைக்கிறாங்க நான் இந்த கதையை எழுதினேன்னு நினைக்கிறாங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. கதைகள் இந்த காற்றிலே உலவிக்கொண்டே இருக்கிறது. அந்த கதை தான் வந்து யார் மூலமாக மக்களுக்கு போய் சேர்றதுன்னு ஆளை தேடிக்கிட்டே இருக்குது. அந்த கதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ இவன் மூலமாக சொன்னால் அந்த கதை கரெக்டாக போயிடும்னு சொல்லி அந்த கதை எழுத்தாளருடைய கை வழியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த கதை நம்மளை சூஸ் பண்ணணும். நீங்கள் நாளைக்கு படம் எடுக்க போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்ரியோ ஷார்ட் ஃபில்மோ, அந்த கதை வந்து உங்களை தேர்வு செய்யணும். அந்தளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியணும், வார்த்தைகள் வரணும், விஷுவல்ஸ் எப்படி பார்க்கணும், கேமரா ஆங்கிள் எப்படி வச்சா சரியாக இருக்குங்கிறது தெரியணும். டெக்னிக்ஸ் பூராமே கற்றுக்கிறது எதுக்குன்னா, அந்த கதை வந்து உங்களை தேர்வு செய்வதற்காக உங்களை தயார் செய்து கொள்வது தான். அப்படி தான் அந்த கதைகள், இன்னும் மக்கள் வாழ்ந்த கதைகள் பூராமே அந்த காற்றுல இருக்குது. சொல்லப்பட்ட கதைகள், சொல்லப்படாத கதைகள் நிறையா இருக்குது. அதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. எதை சொல்ல போகிறோம், ரெண்டாவது எப்படி சொல்ல போகிறோம், அதை வந்து ஒரு கதைப்படமாக சொல்ல போகிறோமா அல்லது டாக்குமெண்ட்ரியாக சொல்ல போகிறோமா, அந்த ஃபார்ம் என்னங்கிறத நம்ம வந்து முக்கியமான கேள்வி. எதை சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம், அப்புறம் வந்து யாருக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டுக்காக தான் படம் எடுத்திருக்கேன், ஊரில் எங்கேயும் போட போகிறது இல்லைன்னா அது வேறு மாதிரி எடுக்கலாம். நம்ம ஊரில் அந்த படத்தை திரையிட போகிறோன்னா அதுக்காக கரெக்டாக எடுக்கணும். அப்புறம் யாராக இருந்து கதை சொல்கிறோம், கதை சொல்ல போகிறது நான் வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் உட்காந்து எல்லாம் அந்த கதையை கேளுங்கப்பான்னு சொல்ல போகிறோமா, இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு பெரிய செட்டு உருவாகியிருக்காங்க கதை சொல்லிகள். அவங்க அப்புறம் என்ன குழந்தைகளே கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. குழந்தைகள் வந்து ரொம்ப கற்பனை வளத்தோடு இருப்பாங்க. நமக்கு வந்து கற்பனை வளம் கம்மியாகும். வயசாக கரெக்ட் ஆகிட்டே வருவோம். நான் எப்போவுமே வீட்டுகளுக்கு போனால் குழந்தைகளோடு தான் விளையாடுவேன். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன பெண் குழந்தை இருந்தால், ஒரு 2 வயசு கூட இருக்காது. நான் போய் பாப்பா நம்ம 2 பேரும் விளையாடலாமான்னு கேட்டேன். அவள் சொன்னால் வந்து, நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க, உயரமாக இருக்கீங்க, நான் சின்ன பொண்ணாக இருக்கேன், எப்படி சேர்ந்து விளையாட முடியும் அப்படின்னா. நியாயமான கேள்வின்னு சொல்லிட்டு நான் முட்டங்கால் போட்டேன். இப்போ உயரம் சரியாக இருக்கா அப்படின்னா. சரியாக தான் இருக்குது, ஆனால் நீங்கள் முட்டங்கால் போட்டிருக்கீங்களே எப்படி விளையாட முடியும்னா. சரி இப்போ உட்காந்துடலாம், 2 பேரும் உட்காந்துடலாமான்னு 2 பேரும் உட்காந்துட்டோம். சரி என்ன விளையாட்டு அப்படின்னா, அவனே சாக் பீஸ் இருந்தது கையில். நான் கீழே வந்து ஒரு ரவுண்டாக ஒரு படம் வரைஞ்சி இது என்னன்னு கேட்டேன். உடனே அங்கே சைடில் இருந்து அவங்க அம்மா வந்து குழு கொடுக்குறாங்க, காலையில் சாப்பிட்டோமே அப்படின்னு. அம்மா ஒரு லேசாக அப்படி அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொன்னால் வந்து சாக் பீஸை வாங்கி, இந்த படம் நீங்கள் சரியாக வரையலன்னு சொல்லி நான் போட்ட ரவுண்டில் கொஞ்சம் மேலே அழிச்சிட்டு இப்படி லேசாக வளைய போட்டுட்டு உருளைக்கிழங்குன்னு சொன்னான். அப்புறம் திரும்ப அதே ரவுண்டு வரைஞ்சேன். திரும்ப அந்த சாப்பீஸை வாங்கி அந்த ரவுண்டுக்கு நடுவில் 2 முட்டையாக போட்டு பட்டன் அப்படின்னு சொன்னான். திருப்பி ஒரு ரவுண்டு வரைஞ்சேன். அதில் வந்து மேலே ஒரு கோடை போட்டு ஆப்பிள்னு சொன்னான். நான் வட்டம் வரைஞ்சேன். அந்த 30 வட்டம் வரைஞ்சேன். 30 பொருள் சொல்லிட்டாவ. ஆனால் எதா சொல்லவே இல்லை. பொருள் தான் சொல்கிறா. அதானே ரூல் ஆஃப் த கேமே அதுதானே. வட்டம் சொல்லக்கூடாது, பொருள் சொல்லணும். அதுதான் ரூல் ஆஃப் த கேமே. அதெல்லாம் குழந்தைங்க கரெக்டாக இருப்பாங்க. நம்ம தான் குண்டாக்க யோசிப்போம், குழந்தைங்க வந்து கரெக்டாக யோசிப்பாங்க. ஸோ அவங்க வந்து 30 பொருள் வேறு பொருள் சொல்லிட்டா. ஆனால் தோசையை மட்டும் சொல்லவே இல்லை. ஏன்னா தோசை வந்து பெரியவங்களுக்கு தான் முக்கியம். மெட்டீரியல் வேர்ல்டு அது பெரியவங்களுக்கு தான். தோசைன்னா திங்கலாம், தின்னா வயிறு நிறையுங்கிறது தெரியும். குழந்தைங்களுக்கு தோசையே வேண்டியதில்லை. அவங்களுக்கு கதை சொன்னால் போதும். பட்னியாக கிடப்பாங்க பிள்ளைங்க, வாயே திறக்காதுங்க. குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி பார்க்கணும். ஆண்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைக்கு சோறு ஊட்டிட்டாங்கன்னா 1 மாதம் ஆண்கள் எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுவாங்க, தெரிஞ்சிருவாங்க. ஏன்னா வாயை திறக்காது குழந்தைங்க. அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா சோத்தை நல்லா பிசைஞ்சு கையில் வச்சுக்கிருப்பாங்க. வச்சுட்டு இந்த விரல்ட்ட அடிப்பாங்க. அப்படி அடிச்சுட்டு ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆண் வாய் திறந்தோன்னா இந்த கட்டை விரலில் லேசாக கூட்டி தள்ளி விட்ருவாங்க உள்ளே. அது ஒரு பெரிய கலை. அது சோறு ஊட்டுறது பெரிய கலை.
அது ஈஸியான வேலை கிடையாது. நம்மளாம் அப்படி வளர்ந்தவங்க தான். அதை பற்றி முகுந்த் நாகராஜன் ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதாவது குட்டி தலையணை, குட்டி போர்வை, இவற்றுக்குள் தூங்குகிற குட்டி தூக்கம், இவற்றோடு குட்டி கவளங்களை உருட்டி சோறு ஊட்டுற அந்த காட்சியை சொல்லுவார். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாள் குழந்தை அப்படின்னு சொல்லும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார். குழந்தைகளை பற்றிய அருமையான கவிதைகளை எழுதியவர் முகுந்த் நாகராஜன். ஸோ நம்ம சைல்டு சைக்காலஜி தெரியாமல், குழந்தைகளுடைய உளவியல் தெரியாமலாம் நீங்கள் குழந்தைகளை வச்சு படம் எடுக்க முடியாது. நாய் சைக்காலஜி தெரியணும், அப்போ தான் நாயை வச்சு படம் எடுக்க முடியும். எத்தனையோ படங்களில் நாய்கள் சூப்பரான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கல்ல. பரியேறும் பெருமாள் படத்தில் மாரி செல்வராஜ் வந்து ஒரு நாயை வச்சுருப்பார், கருப்பின்னு ஒரு நாயை வச்சுருப்பார். தொடர்ச்சியாக வந்து நாய் வந்து ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன் வந்து நாய் தான். நம்ம குரங்கிலிருந்து வந்தோம், நாயோட தான் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். நாய், குதிரை இதெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கமான, முதல்லையே நம்ம கூட பழகினவங்க. வெறும் நாயின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய கதை. வெறும் நாயின்னு கதைக்கு பேர் வச்சுருக்காரு. ஏன்னா பணக்கார வீட்டு நாய்கள்லாம் பேர் இருக்கும், டைகர், டாமின்னு பேர் வச்சுருப்பாங்க. தெரு நாய்க்கு வந்து பேரே கிடையாது, அது வெறும் நாய். ஆகவே அந்த ரெண்டு விதமான பணக்காரங்க ஏழைகள்ங்கிற ஒரு கதையை வந்து நாய்களை வச்சு அந்த கதையை எழுதியிருப்பார் அவர். அப்போ எப்படி வேணாலும் நீங்கள் கதை சொல்லலாம், எப்படி சொல்கிறோம் என்பதும், எதை எப்படி சொன்னால் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதும் கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய கலையினுடைய அடிப்படை. அதுக்கு நீங்கள் நிறைய ஆயிரக்கணக்கான கதைகள் தமிழில் இருக்குது. உலகத்தின் எந்த மொழியிலையும் வந்திருக்கக்கூடிய கதைகளை விட சிறப்பான கதைகள் தமிழில் இருக்குது. தமிழில் உள்ள சிறுகதைகளை படிக்கணும். தமிழ் சிறுகதையே படிக்காமல் வெளிநாட்டு கதைகளையே படிச்சுட்டும் படம் எடுக்கிறாங்க. பெரும்பாலும் மிஷ்கின் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறையா வந்து அவர் ரூமுக்கு போய் பாருங்கள், மிஷ்கின் ரூமுக்கு ஒரு பெரிய புத்தக கடலுக்கு நடுவில் தான் அவர் உட்காந்துருப்பார். அவ்வளோ புத்தகங்கள் படிக்கக்கூடிய மனிதர். ஆனால் பூராமே ஃபாரின் ஸ்டோரிஸ் தான் படிக்கிறார், அவர் வெளிநாட்டு கதையில் தான் படிக்கிறாரு. ஆகவே அந்த படங்களே நீங்கள் வித்தியாசம் தெரியும். தமிழ் கதைகளை வாசித்தால் தமிழ் வாழ்க்கையை எடுக்கலாம். அதுவே உலகத்தின் சிறந்த படமாகவும் நீங்கள் எடுக்கிற படமும் வரும். ஆகவே உங்களுடைய பர்சனல், உங்களுடைய விஸ்காம், அதுக்கும் கதைகள் வாசிப்பு ரொம்ப அவசியம். ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இந்த வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் கதைகளும் புத்தகங்களும் வாசிப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே நீங்கள் புத்தகங்களை நோக்கி சொல்லுங்கள். உங்கள் நூலகத்துலேயும் புத்தகம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு தயார் பண்ணலாம். கதைகள் என்னெல்லாம் படிக்கலாம், ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கலாம் என்று ஏராளமாக புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை நோக்கி உங்கள் பயணம், இந்த விஸ்காம் பயணத்தோடு சேர்ந்து வாசிப்பு என்கிற பயணத்தை முக்கியமான ஒன்றாக கைக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரசனை என்பது எல்லாமே காலத்துக்கு காலம் மாறக்கூடியது தான், மாறிக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு வந்து பழைய படங்களில் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 10 days ஃபில்ம் அப்ரிசியேஷன் கோர்ஸ் இங்கே நடத்துகிறோம் சென்னையில். அப்போ வந்து PK நாயர்னு சொல்லி ரொம்ப முக்கியமான பூனே ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து அந்த ஃபில்ம் ஆர்கியூனுடைய பொறுப்பாளர், அந்த டைரக்டராக இருந்தவர், அவர் வந்தார். இந்தியன் சினிமாவில் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தார். மொத்த இந்திய சினிமாலேயே 1890களிலிருந்தே இங்கே இந்தியாவில் சினிமா வந்துருச்சு இல்லையா. ராஜா ஹரிச்சந்திரா படத்துலேருந்து வந்துருச்சு. அப்போல்லாம் பாட்டாக தான் பாடுவாங்க. எங்கள் தாத்தா வந்து தமிழ் சினிமாவுடைய முதல் பேசும் படத்துக்கு பாட்டு எழுதினார். பாஸ்கரதாஸ்னு அவருடைய பேர். முதல் சினிமா, தமிழ் சினிமா வந்து பேசும் படம் வந்து 1931 காளிதாஸ் அப்படிங்கிற படம். அதுக்கு அவர் பாட்டு எழுதினார். பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கு லவ் வந்துருச்சுன்னா 2 பேருக்கு இடையில் இவர் வந்து பாட்டு பாடுவார், ஒன்று கதாநாயகி பாட்டு பாடுவாள். 2 பேருக்கு இடையில் சமூக இடைவெளியோடு இருப்பாங்க. அவங்க நல்ல இடைவெளி நின்று பாட்டு பாட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த கையை மட்டும் தொட்டு இப்படி பாடுவாங்க, இப்படி இருக்கும். அது கொஞ்ச நாள் ஓடிச்சு. அப்புறம் மரத்தை சுற்றி வருவாங்க. மரத்துக்கு அந்த பக்கம் இருந்து கை நீட்டுவாங்க, இந்த பக்கம் இருந்து கை நீட்டுவாங்க. கை லேசாக தச்சோன்னு அப்படியே மின்னல் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பாட்டு பாடுவாங்க. அப்படி இருந்துச்சு. இப்போ பாட்டு உலகத்தில் வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. இந்திய மொழிகளில் மட்டும்தான் பாட்டு பாடி காதலை வெளிப்படுத்துறதுங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக காதலிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ வந்து காலம் மாறிட்டே இருக்குது. இப்போ ஸ்பீடு, இப்போ வந்து பயங்கர ஸ்பீடு. காதலிக்கிறது வந்து, காதல்ங்கிறது வந்து மனித குல வரலாற்றில் ஆரம்பத்திலிருந்து இருந்த ஒன்று கிடையாது. ஆதியில் காமம்தான் இருந்தது. இடையில் தான் மனித குலம் நாகரிகமடையத்தான் இந்த காதல்ங்கிற ஒரு உணர்வே வந்து நமக்கு டெவலப் ஆகுது. இல்லைன்னா ஆதியில் காமம் தான், அது காமத்தோடு இணைந்தது தான் காதல். நட்பும் காமமும் இணையும் பொழுது இரு பாலினருக்கு இடையே ஏற்படக்கூடிய நட்பு தான் காதலாக மாறுகிறது. நிறைய டெஃபினிஷன் இருக்குது. காதல்னா அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லாத படமே இருக்காது.
எல்லா படங்கள்லையுமே காதலிக்கிற படங்களில் போகிறோம் யாராவது ஒருத்தர் காதல்னா அப்படின்னு ஒன்று இப்படி திருப்பிக்கிட்டு வசனம் பேசுவாங்க. இப்படியே காலம்புற பேசி ஏகப்பட்ட கொட்டேஷன் இருக்குது காதலை பற்றி. எல்லோரும் சொல்கிறதுக்கு தாஜ்மஹாலை சொல்லுவாங்க, காதலினுடைய சின்னமாக தாஜ்மஹாலை சொல்லுவாங்க. எனக்கு நான் தாஜ்மஹால் ஃபஸ்ட் டைம் போனேன், பார்த்தா அங்கே போனால் காதல்லாம் அதுக்கான சின்னமாக தெரியல எனக்கு. மும்தாஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அந்த மும்தாஜ்? சினிமா நடிகையா? ஹிந்திலேயும் ஒரு மும்தாஜ் நடிகை இருந்தாங்க. மும்தாஜுக்கு தானே சமாதி அங்கே இருக்குது தாஜ்மஹாலில். ஷாஜஹானுடைய ஒய்ஃபு. அவள் எப்படி செத்தா தெரியுமா? அவளுக்கு அவன் 2வது குழந்தைகள் பிறகுது. 12 குழந்தைகள் பெற்றிருக்கா மும்தாஜ். 12வது டெலிவரியில் தான் இறந்து போயிட்டா. கொலகாரப்பாவியாக இருந்திருக்கான். 12 குழந்தைகள் பெற்று இதை போய் காதல் சின்னம்னு சொல்லி ஊர் பூரா சொல்கிறாங்க. நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது மாதிரி ஒரு மடத்தனம் ஏதாவது இருக்கா? எனக்கு மும்தாஜை நினச்ச உடனே அந்த காதல் உணர்வே செத்து போச்சு. ஒரு தாய் மும்தாஜ், தாஜ்மஹால் என்பது ஒரு தாயின் நினைவு சின்னம். அது குழந்தை பேறு என்கின்ற ஒரு கொடுமையால் கொல்லப்பட்ட ஒரு தியாகியினுடைய நினைவு சின்னமாக தான் தாஜ்மஹாலை நான் பார்க்குறேன். நீங்கள் தாஜ்மஹாலை எப்படி பார்க்குறீங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அங்கே போனாலே தெரிஞ்சு போயிடும். தாஜ்மஹால் போனோடனே எதிர்த்தாப்புலேயே எழுதியிருக்காங்க, இது என்னன்னு எழுதி வச்சுருக்காங்க. தாஜ்மஹால் அப்படின்னா இது யார் என்ன? மும்தாஜுடைய 12 குழந்தைகளை பெற்று 12வது டெலிவரி இறந்து போன மும்தாஜுடைய சமாதிக்கு இருக்குது. அதே இடத்துல ஷாஜஹானுடைய சமாதி அங்கே தான் இருக்குது. 2 பேருடைய சமாதி அங்கே இருக்குது. அவ்வளோ, அதுக்கு மேலே பில்டிங்கை கட்டிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ இது காதல் சின்னம் என்று காலம் காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதே போல் 1000 விஷயங்கள் இருக்குது, நம்ம நம்புகிற பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே தப்பு. அந்த காலத்தில் அவங்க ஒரு நோக்கத்துக்காக சொல்லிட்டாங்க, அது அப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கு அதை நாம் ஒரு அறிவியல் பூர்வமாக அதை பார்த்தோம்னா பல விஷயங்கள் உடைபடும். அப்படித்தான் நமக்கு வாசிப்பு இல்லாததால் இதெல்லாம் தெரியல நமக்கு. ஆகவே நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கிறனா கூட இந்தியன் லவ் ஸ்டோரிஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. எப்படி இருந்து எப்படி சொல்லப்பட்ட கதைகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி லைலா மஜ்னுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது? இன்றைய ஆணவ கொலைகள் இருக்கு இல்லையா? 2 ஜாதிக்காரங்க லவ் பண்ணாங்கன்னா கொலை பண்ணுறாங்கல்ல, இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. இது வரைக்கும் 85 கேஸ் ஆயிடுச்சு. லவ் பண்ணவங்களை கொலை பண்ணுறது. வேறு ஜாதியில் லவ் பண்ணிட்டாங்கன்னா பெத்த தகப்பனே அந்த பையனை கொண்டுருவாங்க, அல்லது பெத்த பொண்ணையே கொலை பண்ணிடுறாங்க. சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதில் நிறைய கேஸில் நாங்கள்லாம் போய் தலையிடுறோம், அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்கிறோம், கேஸ் நடத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் கூட தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது கொலைகள். ஸோ லவ் என்பது உலகம் முழுக்க பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பாட்டுகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அத்தை மகனே போய் வரவான்னு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. அத்தை மகனை லவ் பண்ணுறாவ பாடுறா, அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவான்னு போடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாரதி ராஜா படத்தில் எங்கள் அக்கா பெத்த முக்கா தொட்டுன்னு ஒரு பாட்டு வரும். அக்கா மகளை லவ் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சில ஜாதிகளில் அக்கா மகளை லவ் பண்ணக்கூடாது. அக்கா மகங்கிறது பெத்த மகளை போலன்னு அந்த ஒரு மரபு இருக்கிறது. அந்த ஜாதிகளில் பிறந்த இளைஞர்களுக்கு அக்கா மகன் மீது லவ் வராது. வந்தால் வெட்டி போடுவாங்க. பெத்த தாய் தப்பனை முட்டாப்பையில அக்கா மகளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இடான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு ஜாதிகளில் அக்கா மகளை லவ் பண்ணலான்னு அலோடு. சித்தி மகளை லவ் பண்ணலாமா? பண்ணலாம். இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெரும்பகுதியில் இருக்குது. ஐரோப்பாவிலையும் இருக்குது. ஐரோப்பாவிலாம் அங்கிள்னா சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், பெரியப்பாவும் அங்கிள் தான். அவங்க பிள்ளைகளை லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கலாம். அப்போ லவ் என்பது உலகம் முழுவதும் ஒரே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில் வருவது கிடையாது. காதல் என்பது நாம் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய பண்பாட்டை பொறுத்து தான் காதல் வரும். இது மாதிரி காதலை பற்றிய ஒரு ஆழமான பார்வை நமக்கு இருந்து நம்ம தமிழ் சினிமா டைரக்டர் எடுக்கிறாங்களான்னா கிடையாது. பின்னாடியே வரிட்டு தெரிவான் கதாநாயகன், அவன் என்ன வேணாலும் செய்வான். அவன் பெரும்பாலும் ரவுடியாக இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்க. அந்த தமிழ் படங்களில் வரக்கூடியதில் போகாமல் ஒரு முரட்டு ரவுடியாக இருந்தால் கண்டிப்பாக அவனை லவ் பண்ணிடுவான் ஒரு பொண்ணு. நீ அந்த இதை மட்டும் விட்டுரு, அடிதடியை மட்டும் விட்டுட்டா போதும்னு சொல்லி அவள் சொல்லிட்டே இருப்பாள். படம் பூரா சொல்லிட்டே இருப்பாள். அவன் விட மாட்டான். கடைசி கிளைமேக்ஸில் விட்டுருவான். 2 பேரும் லவ் பண்ணி பாட்டு பிடிச்சிட்டு போவாங்க. பழைய பாட்டு திரும்ப பாடுவாங்க, அப்படியே போய் மறைஞ்சிருவாங்க. இது காலம் பூராமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அவங்க சொன்ன ஒரு கேள்வி தான், ஆனால் நிறையா விரித்து கொண்டே போகக்கூடிய தன்மை இருக்குது. எல்லாத்தையுமே ஆழமாக புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிக்கணும்.
அரைகுறையான புரிதலோடு மேலோட்டமாக எந்த கதையும் சொல்லக்கூடாது. எந்த கதையை ஆழமாக சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சக்ஸஸ் ஆகும்.